ஹாய் மக்களே! பொங்கல் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொங்கல் அன்னைக்குன்னு காலைல எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே தம்பிக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சு அப்படியே குளிக்க வச்சாச்சுங்க. இந்த ஒயிட் கலரில் உள்ள பூவை வந்து நாங்கள் பொங்கப்பூவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொங்கப்பூவு, ஆவாரம் பூவு, மாங்கொத்துங்க, இது மூணையும் கட்டி வீட்டு நிலவாசலில் வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி, வயல், கோவில் இந்த இடத்துலலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து இது மூணையுமே நாங்கள் வந்து கட்டி வந்து வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் கரும்பை வந்து பிரித்து இந்த வாசப்படியில் 2 கரும்பு, அந்த வாசப்படியில் வந்து 2 கரும்பு, அந்த மாதிரி நாங்கள் வந்து வச்சுட்டோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தாங்க வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம். வீட்டு வாசல் முன்னாடியே வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு அப்படியே பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது என்னடா ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க. அது என்னென்னா அந்த பச்சரிசியும் அதுக்கப்புறமும் பாசிப்பருப்பும் இது 2 கலைஞ்ச தண்ணி தாங்க. சில பேர் வந்து இதோடு சேர்த்து பாலும் ஊற்றுவாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க. பொங்கல் அன்னைக்குன்னு குளிச்சுட்டு புதுசாக போயிட்டு ஊரணியில் போய் தண்ணி மோந்துட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க பொங்கல் வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பக்கம் வந்து பொங்கல் வேலை நடந்துக்கிட்டுருங்க. இன்னொரு பக்கம் வந்து காலைல டிஃபன் வந்து இட்லி, சாம்பார், சட்னி இது தாங்க. விறகடுப்பில் வந்து அப்படியே இட்லி வந்து ஊற்றியாச்சுங்க. நல்லா மல்லிகைப்பூ இட்லிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா பொங்கிருச்சுங்க. பொங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 முறை வந்து சுற்றி நம்ம வந்து அரிசியை வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து போடுவோங்க. நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் 3 முறை அந்த மாதிரி சுற்றி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 முறை சுற்றி போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி வந்து வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியெல்லாம் வந்து பாதி தண்ணியாக நாங்கள் வந்து எடுத்துருவோங்க. இந்த மாதிரி வாளியில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து போட்டுருவோங்க. தண்ணி வந்து அதிகமாக இருக்கும்ல, அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி வந்து பாதி எடுத்துருவோங்க. அப்படியே மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி பொங்கல் வந்து சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க. பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வெல்லம்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க. வெல்லம் போட்டு கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் வந்து இடித்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு, ஏலக்காய் எல்லாமே போட்டு இந்த இடிக்கல்லில் வந்து நல்லா இடித்தாச்சுங்க. இடித்ததுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்தாச்சுங்க. சேர்த்து பொங்கல் அப்படியே இறக்கி வச்சாச்சுங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா பசிங்க அப்படியே சாப்பிட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாமி ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு அப்படியே விளக்கு வந்து நாங்கள் பற்ற வச்சுட்டோங்க. விளக்கு பற்ற வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் இறக்கி வச்சோம்ல, இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த பொங்கல் வச்ச இடத்துலே வந்து சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இலை வச்சு பொங்கல், கரும்பு அப்புறம் எல்லாமே வச்சு வெளியிலேயே அடுப்பு பக்கத்துலேயே பொங்கல் வச்ச அடுப்பு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சது அப்படியே இருந்துச்சா, போர்வை அதெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தாங்க காயப்படலான்னு சொல்லிட்டு காயப்பட வந்து வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் வந்து சாமி கும்பிடுவாங்க. சாமிக்கு கும்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஈவினிங் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் வந்து கதப்ப சாம்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கதப்பு சாம்பார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற காய்கறிகள்லாம் வந்து போட்டு சாம்பார் வந்து வைக்கிறது தாங்க. பொங்கல் அன்னைக்குன்னு வந்து இந்த வந்து சாம்பார் வந்து வைப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரில. நிறைய பேர் வந்து கிராமத்தில் மேக்ஸிமம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். தெரில அப்படின்னா இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கதப்ப சாம்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. நமக்கு கிடைக்கிற காய்கறிலாம் போட்டு சாம்பார் வைக்கிறதாங்க. சாம்பார், ரசம், அப்புறம் வந்து நம்ம ஒரு 3 பொரியல், கூட்டு பொரியல் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாங்க. செஞ்சதுக்கப்புறம் வந்து அப்பளம், பாயாசம் இதெல்லாம் சேர்த்து வந்து நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து சாமிக்கு படைச்சி வந்து விளக்கு பற்ற வச்சு மறுபடியும் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது தாங்க எங்களோட பொங்கல் கொண்டாட்டம். குட்டி குட்டி கிளிப்பு தாங்க எடுத்திருக்கேன், ஃபுல்லாலாம் வந்து எடுக்கலை. ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.